இன்று அமாவாசை பூஜை இனிதே நடைபெற்றது. அபிஷேகம் அலங்காரம் நல்லபடி சீராக சிறப்பாக நடந்தது. அதுக்கு இந்த யாகத்துக்கும் இந்த பூஜைகளுக்கும் நன்கொடையாக கொடுத்து உதவிய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் வசிக்கும் பாப்பாத்தி என்கிற ராசாத்தி அம்மா முனுசாமி அந்த தம்பதியர்கள் கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அம்மா, அவங்க பேர் என்ன? சித்ரா அம்மா, அவங்க ஐயாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சபரிநாதன் இந்திராணி அந்த தம்பதியர்கள் ஐயாவுக்கு பூக்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வசிக்கும் ராஜ்குமார் ஐயா கொஞ்சம் அன்னதானத்துக்கு உதவி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராம்நாடு வசிக்கும் ஐயா செல்வகார்த்தி ஐயா, அவங்க கோயிலுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த அன்பான நண்பர்களுக்கும் எல்லா சீரும் சிறப்புமாக நோய்நொழில வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக செல்வ சொல்வாக்கும் செல்வாக்கும் அனைத்தும் வரக்கூடிய வேண்டும் என்று ஆட்சாட்டிக்கிட்ட கொண்டாடி கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பரிபூர்ணமா எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கும், இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கனிராஜ் ஐயா அம்மா, அவங்க பேர் என்னம்மா? செல்வி, அவங்க அபிஷேகத்துக்கு கொஞ்சம் உதவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஐயா என்னோட சீடர் பொன்னுச்சாமி என்கிற பரமேஸ்வரன் ஐயா அவர்களும், அது மட்டும் இல்லாம நம்ம அழகர் ஐயா, சத்தியம்மா, நாகலட்சுமி அம்மா, பிஞ்சிலா அம்மா, நந்தினி அம்மா, இவங்க எல்லாம் கூட இருந்து நம்ம கோயிலோட நான் சரவணகுமார், இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து கூட கோயிலுக்கு உழவரப்பணி மாதிரி செஞ்சு அருமையான முறையில் சீரும் சிறப்புமா ஐயாவோட பூஜைகள் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த குழந்தைகள் அதே குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த படிப்பு கொடுத்து கையால் சுகத்தை கொடுத்து நல்லா படிப்பு அறிவை கொடுத்து நல்ல ஒரு திறமைசாலியாக வளர்றதுக்கு வழிகளை செஞ்சு ஐயா கொடுக்கணும். ஐயா, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பிரச்சனை முடிச்சு அவங்க நல்லபடியாக வந்து இன்னும் பாச்சமையா கோயிலுக்கு போனால் நம்ம நல்லபடியாக வளரணும், நம்ம நல்லபடியாக வந்துருவோம் அப்படின்னு நம்பி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வழிகாட்டி கொண்டு போனியா. எங்களோட செயல் எதுவும் கிடையாது, எல்லாம் உங்களோட செயல் தான். நீங்க போற பாதையில நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த தண்டு தலையில்லாம கூட்டு போனையும் கொடுப்போம் உங்க கருப்பியா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.